ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்களுமே இந்த இடத்துக்கு போகிறப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக தாங்க போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் க்ரூஸ் ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பு தான். இந்த ஷிப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இது டிப்பிக்கலாக சொல்லப்போனால் ஒரு ஹோட்டல் மாதிரி தான். இங்கே ஹோட்டல்னால் வெறும் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இங்கே ஸ்டே பண்ணி அங்கே ஷிப்பை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் போல். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது நம்ம பார்க்க. இது நம்ம ரூம் தான். நம்ம ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூமில் பார்த்திங்கன்னா டிவி செட்டப்போடு இருந்தது. அந்த டிவியில் நம்மளுக்கு வெல்கமிங் மெசேஜோடு நம்ம நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு காசியான ஒரு ஸ்டேன் தாங்க நான் இதை சொல்லுவேன். அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இங்கே பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பாடி லோஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான டவல்ஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வாட்டர் கெட்டில்லேருந்து காஃபி பவுடர்லேருந்து எல்லாமே இருக்குது. கீழே ஃப்ரிட்ஜுமே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த க்ரூஸ் ஷிப் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மையாகவே கம்ஃபர்டபுளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேன்னு தாங்க சொல்லுவேன். இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணுன்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே துபாயில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தாலே இந்த ஷிப் தெரியும். அதோட வியூ ரொம்பவே அமேசிங்காக இருந்ததுனால நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். கடைசியாக எங்களோட ஆனிவர்சரி அன்றைக்கி இங்கே வந்தாச்சு. இந்த ஷிப்குள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பாட் தான் வந்து இது ஒரு மியூசியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி குவீன் எலிசபெத் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சேர் பார்த்திங்கன்னா குவீன் எலிசபெத் யூஸ் பண்ண சேர்ன்னு சொல்லி போட்டிருந்தது. இந்த ஷிப்போட ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஷிப்புக்கான பெயர் குவீன் எலிசபெத்னு வந்ததுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, குவீன் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஷிப்பை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஷிப்புக்கு அவங்க பேரே வச்சுருக்காங்க. இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் தான். அவங்க வாங்கின அவார்ட்ஸ் ப்ளஸ் அவங்க வாங்கின மெடல்ஸ், அவங்களுடைய இம்பார்ட்டண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்றதை முதற்கொண்டு எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷிப்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000+ பேசஞ்சர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லி இருந்தது. இந்த ஷிப்போட க்ரூ மெம்பர்ஸே பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். இது ஆக்சுவலாக ஒரு செயிலிங் ஷிப்பாக தான் இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா போர்ட் ரஷீதுங்கிற இடத்துல ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நின்றுட்டு தாங்க இருக்குது. இது செயிலிங் ஷிப் கிடையாது. இங்கே அவங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ண காஸ்மெட்டிக்ஸ், பர்ஸ், அவங்க யூஸ் பண்ண புக்ஸ், அவங்களோட வாட்ச் எல்லாமே இருந்தது. இந்த சைடு ஒரு ஸ்பேஸ், ஒரு ரூமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் அவங்களோட அவார்ட்ஸ் தான். இங்கே நிறைய மியூசிக் ஷோ, டான்ஸ் ஷோ, லைவ் கான்சர்ட்ஸு அதெல்லாம் கூட இருக்குமா. நாங்கள் கொஞ்சம் டிலேவாக வந்ததுனால அதையெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நிஜமாகவே நாங்கள் கொடுத்த காசுக்கு வந்து ஃபுட்டுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் போல் இருந்தது. அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஃபுட் எல்லாமே வர்த்து த மணின்னு தாங்க நான் சொல்வேன். சூப்பில் ஆரம்பித்து ஃப்ரூட்ஸில் ஆரம்பித்து ஸ்டார்டர்ஸு, டெசர்ட்ஸு, கப் கேக்ஸ், ஐஸ்கிரீம், கட்லெட்ஸு, சாசேஜு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே இல்லைன்ற விஷயமே இல்லை. நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சரி, வெஜிடேரியன்ஸும் சரி, எல்லாருமே சாப்பிடக்கூடிய விதத்தில் எல்லாமே இருந்ததுங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் முதற்கொண்டு இருந்தது. இதையெல்லாம் பார்க்க எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ இல்லையோ, இதை ரசிக்க தாங்க தோணுச்சு. அவ்வளோ டெக்கரேட்டிவாக, அவ்வளோ ப்ரெசன்டபுளாக வச்சுருக்காங்க எல்லா ஃபுட்டுமே. நிறைய கண்ட்ரி ஃபுட்டெல்லாம் இருந்தது. அதுக்கான பேர் கூட எங்களுக்கு தெரியல. அங்கே இருக்கிற போர்டை பார்த்து தான் நாங்கள் படித்து பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அங்கே இருந்துச்சுங்க. எங்களுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுங்கிறதே தெரியல.
நாங்களும் பிளேட்டை ஃபில் பண்ணி 3-4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறமாவும் ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கே நம்மளுக்கு சாப்பிட, இதெல்லாம் எப்போ சாப்பிட்றதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான், அதாவது நம்ம பில்லே எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். நம்ம ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clockே ரெடி பண்ணிடுறாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா 7 o'clock ஆரம்பித்து 10-11 வரைக்குமே இருக்குது. ஈவன் சண்டேஸ்லலாம் நம்ம போனோம் அப்படின்னா 11:30-12 வரையுமே பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மில்க்கு, டீ, காஃபிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சுற்றி தண்ணி, நடுவில் ஷிப்பு, அதுக்குள்ளே நம்ம உட்காந்து அந்த வாட்டர் வியூவோடு உட்காந்து சாப்பிட்றப்போ ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு வேறு லெவல் ஃபீல் இருந்தாங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.